அஞ்சாதே மனமே அலைமோது நாளிலே பேசுபவர் நீ அல்ல பிதாவின் ஆவியார். ஓநாய்கள் நடுவிலே ஆடுகள் போலவே உம்மை நான் அனுப்புகிறேன் என்றாரே. பாம்பினின் முன்மதி கொண்டிருங்கள், புறாவின் தூய்மை மனதில் கொள்ளுங்கள். துன்பங்கள் வந்தாலும் தளராதீர், துயரங்கள் சூழ்ந்தாலும் கலங்காதீர். சாட்சியாய் நிற்கின்ற நேரத்திலே சக்தியை அளிப்பார் ஆண்டவரே. ஆவியார் பேசுவார், நம்முள்ளே பேசுவார். ஆண்டவர் அருளாலே வழிகாட்டி பேசுவார். அரசர்கள் முன்னிலே நிறுத்தினாலும் அநியாயம் செய்து பழித்திட்டாலும் என்ன பேசுவோம் என்று எண்ணாதீர், எப்படி பேசுவோம் என்று அஞ்சாதீர். அந்நேரம் அருள் வாக்கு பொழியுமே, ஆவியின் குரலாக ஒலியுமே. நம் மூலம் ஆண்டவர் பேசுவார். நம்பிக்கை உள்ளோரை காப்பார். ஆவியார் பேசுவார், நம்முள்ளே பேசுவார். ஆண்டவர் அருளாலே வழிகாட்டி பேசுவார். உறவுகள் பிரிந்தாலும் உலகம் வெறுத்தாலும் உண்மையில் நிலைத்திருப்போம், உயிரின் வெற்றி காண்பார்கள். இறுதி வரை தாங்குவோம், இறைவனோடு வாழ்வார்கள். அஞ்ச மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். ஆவியார் நடத்திடும் பாதையில் நாங்கள் நடந்திடுவோம், சாட்சியாய் வாழ்வோம், சத்தியம் பேசுவோம். பேசுபவர் நாங்கள் அல்ல. பிதாவின் ஆவியார். ஆவியார் பேசுவார், ஆவியார் பேசுவார். ஆவியார் பேசுவன்பான ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஜூலை மாதம் 10ஆம் தேதி பொதுக்காலம் 14ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. நற்செய்தி வாசகம். பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 வசனங்கள் 16 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள். எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை ஜூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும்.
ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலரின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.